ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல தண்ணியாக ஒரு சூப்பரான சிக்கன் குருமா அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இது சுட சுட இட்லி மேலே ஊற்றி நல்லா பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாதம் சப்பாத்திக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குக்கரில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தட்டிட்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டில் அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் குருமாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு 1லேருந்து 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகை கொஞ்சம் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இந்த மசாலாவை ஒரு 1 நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் வித் போன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 50% போல் இந்த சிக்கன் இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புல உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுமாதிரி உப்பும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ குக்கர் மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு நம்ம நல்லா தண்ணியாக தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக தண்ணியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக இருக்க குழம்பை இட்லிக்கு மேலெலாம் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசை, பரோட்டா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.